இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டுட்டாங்க. அந்த இன்ஜெக்ஷனோட பேரை கையிலே எழுதுங்கன்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ வழியிலுமே கையில் எழுதிக்கிட்டேன். ஏன்னா நம்ம அந்த ஹாஸ்பிட்டலில் டெலிவரி பார்க்க போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு நான் ஹாஸ்பிட்டல் மூவ் பண்ணுறப்ப என்ன என்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்க அப்படின்றத நம்மள்ட்ட கேட்பாங்க. அதுக்கான ஷீட்டு எல்லாமே எழுதி கொடுத்துட்டால் அதை அவங்க பார்த்துப்பாங்க. இன்கேஸ் அவங்க எழுதி கொடுக்காம நம்ம அவசரத்தில் நீங்கள் இங்கேயே டெலிவரி பாருங்க அப்படின்னு ஏதாவது சொல்லி மிஸ்கம்யூனிகேஷன் எது வந்துட்டா அவங்க எழுதி தர மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் என்ன இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்றதை நான் கையில் எழுத சொல்லிட்டேன் நர்ஸை. அவங்க எழுதிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வேற ஒரு ஹாஸ்பிட்டல் டெலிவரிக்காக போயிருந்தேன். அதாவது நான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக நான் அந்த பனிக்குடம் தண்ணியை குடிக்காமல் இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டனால தான் நான் வேறு ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிறதுக்கு 12 மணி, விடிகாலம் 5:30 மணிக்கு எனக்கு பனிக்குடம் தண்ணி உடஞ்சிச்சு. 12 மணிக்கு தான் நான் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஹாஸ்பிட்டலே போனேன்.